இன்னைக்கு நம்ம மைண்ட்ல எஜுகேஷன் விக்கிரகமா மாறிக்கிட்டு இருக்கு. படிப்பு எப்படி மாறிட்டு இருக்கு? விக்கிரகமா இருக்கு. அது என்னங்க விக்கிரகமா மாறுது? விக்கிரகம்னா என்ன தெரியுமா? சிலை மட்டும் கிடையாது. தேவன் இருக்கிற இடத்துக்கு வேற எது வந்தாலும் அது விக்கிரக வழிபாடு. தேவன் இருக்கிற இடத்துக்கு நீங்க எது வந்தாலும், படிப்போ பணமோ அந்தஸ்தோ பொருளாசையோ எது வந்தாலும் அது என்னது? விக்கிரக வழிபாடு. இன்னைக்கு நாம படிப்பை தேவனுக்கு முந்தின ஸ்டேஜ் கொண்டாந்துட்டோம். இயேசுவை 2வது இடத்துக்கு கொண்டாந்துட்டோம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு படிப்புங்கிறது எப்படி ஆயிருச்சு? ஒரு காலத்துல கனவா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஆசையா இருந்துச்சு, அப்புறம் மஸ்டாச்சு, இப்ப வெறி ஆயிருச்சு. இல்ல என் பிள்ளை வந்து ஆகணும், படிச்சே ஆகணும். நான் சொல்றேன், படிப்பு தப்பு இல்ல, அது 2வது இடத்துல எப்பவுமே பாத்துக்கணும். முதல் இடத்துல தேவன் தான் இருக்கணும் உங்க பிள்ளைக்கு. ஏன்னா படிச்சு முன்னேறாதவன் எத்தனையோ பேர் இருக்கிறான். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு முன்னேறாதவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. எவனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர்தான். படிக்க, திருப்பி சொல்றேன், படிக்க கூடாதுன்னு சொல்லல, படிப்பு 2வது இடத்துக்கு இருக்கணும், கர்த்தர் முதல் இடத்துல இருக்கணும். இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு போயிட்டோம்? ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம், ஸ்பெஷல் மீட்டிங், நம்ம சண்டே சர்வீஸோ வெள்ளிக்கிழமை சர்வீஸோ வச்சா, அன்னைக்கு ஒரு டியூஷன் இருந்தா டியூஷனுக்கு அனுப்பிட்டு பிள்ளைய சர்ச்சுக்கு கொண்டு வர மாட்டோம். அப்ப நம்ம என்ன ஆப்ஷன் கொடுக்கிறோம்? சர்ச்சா எஜுகேஷனா எதுக்கு தான் கொடுக்கிறோம்? டியூஷன் கொடுக்கிறோம். கேட்டா என்ன சொல்றோம்? டியூஷன் போனா இன்னைக்கு பாடம் போயிடும், சர்ச்சு போனா உன் பிள்ளைக்கு ஆத்மாவே போயிருமே. ஒருவேளை ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா அடுத்த வருஷம் பாஸ் ஆயிரலாம், ஆனா வருகையில ஃபெயில் ஆனா முடிஞ்சிச்சு. உங்க பிள்ளைகளுக்கு எது தேவை? ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். இன்னைக்கு நீங்க நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க, நல்ல Dress கொடுக்குறீங்க, நல்ல ஸ்கூல் கொடுக்குறீங்க, என்ன ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறீங்க? வீடியோ கேம்ஸ் பார்த்து விளையாடுற உன் பிள்ளை என்னைக்காவது பைபிளை விரும்பி இருக்கா? அப்ப உங்க பிள்ளையோட ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையை வீடியோ கேம் சாப்பிட்டுருச்சு. இன்னைக்கு பெற்றோர் அப்படித்தான் இருக்கிறீங்க. நான் சொல்லுவேன், பிள்ளைகள் மேல குறையே கிடையாது, திருந்த வேண்டியது பெற்றோர். பெற்றோர் என்ன செய்றீங்க? இன்னைக்கு நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உன் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடாத செய்றீங்க. நான் இப்ப சொல்றேன், நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைகள் பட வேண்டாம், அவசியமே கிடையாது. கர்த்தர் அவங்களுக்கு நல்ல பெற்றோர் கொடுத்திருக்கிறார். ஆனா நீங்க பட்ட கஷ்டம் என்னன்னு உங்க பிள்ளைகளுக்கு தெரியணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, எகிப்திலே நான் உன்னை விடுதலையாக்கினதை ஒரு புத்தகத்தில் எழுதி உன் பிள்ளைகள் காதுபட வாசி. அவன் திருப்பி எகிப்துக்கு போகணுன்ற அவசியம் இல்ல, ஆனா நீ பட்ட கஷ்டம் அவனுக்கு தெரியும். அப்பதான் உன் தேவனை அவன் மகிமைப்படுத்துவான். எங்க அப்பா ஆண்டவர் எங்க இருந்து கொண்டு வந்தாருன்னு அவனுக்கு தெரியணும். எங்க அப்பா எப்படி இந்த வெயில்ல வேலை செய்யறாருன்னு அவனுக்கு தெரியணும். இந்த பக்ரைன் தேசத்துல எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. நீங்க எல்லாம் சும்மாவா சம்பாதிக்கிறீங்க? கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறீங்க, ஏதோ ஒரு உழைக்கிறீங்க தானே. ஆனா உங்க பிள்ளைகளுக்கு அது தெரியுமா? இயேசு கொண்டு வந்து என்னை ஆசீர்வதித்து இங்க எனக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு உன் பிள்ளைகிட்ட டெய்லி சொல்லணும். ஸ்கூலுக்கு அனுப்புறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட், டியூஷனுக்கு அனுப்புறது இருக்கிற இன்ட்ரெஸ்ட், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தனித்தனி டியூஷன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ஏன் ஸ்பிரிச்சுவல்ல இல்ல உங்களுக்கு? உங்க பிள்ளைய 10 லாங்குவேஜ் படிக்கட்டும், உலகத்தில் இருக்கிற மொத்த புக்கையும் கரைச்சு குடிக்கட்டும், பரலோகத்துக்கு போக முடியாது. ஒருவேளை எதையும் படிக்காம இருந்தா கூட, படிக்க கூடாதுன்னு சொல்ல, படிக்காமல் இருந்தாலும் கூட இந்த ஒரு புத்தகத்தை படிச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க, அது கொண்டு போய் பரலோக ராஜ்யத்துல சேர்த்துரும் உங்க பிள்ளைய. உங்க பிள்ளைக்கு முதல்ல இயேசுவை கொடுங்க. வீட்டுல இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கு சொல்லுங்க? குடும்பமா உட்காந்து டிவி பாக்குறீங்க, குடும்பமா உட்காந்து அரட்டை அடிக்கிறீங்க, குடும்பமா ஹோட்டலுக்கு போறீங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் போறீங்க, குடும்பமா ஃபங்க்ஷன்ஸுக்கு போறீங்க. ஆனா குடும்பமா ஜெபம் பண்ண கேளுங்க, ஐயோ அவர் டியூட்டிக்கு போயிருவாரு, நாங்க டியூட்டிக்கு போயிருவோம், எப்ப நாங்க எப்படி ஃபேமிலியா ஜெபம் பண்றது? அப்புறம் எப்படி ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும் ஃபேமிலியா போக முடியுது? எவனாவது சாப்பாடு போறேன்னு கூப்பிட்டா குடும்பமே கார் ஏறி போக தெரியுது இல்ல? உங்களை சொல்லல, நீங்க தங்கம், அதை மட்டும் சாப்பிடறதுக்கு ஃபேமிலியா போக தெரியுது இல்ல? ஏன் தேவ சமூகத்துக்கு மட்டும் குடும்பமா போக தெரியல? ஒரு அரை மணி நேரம் கூட தேவனுக்கு உங்க குடும்பமா நீங்க டைம் ஒதுக்கலன்னா எதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு 24 மணி நேரமும் பரலோகத்தை கொடுக்கணும் சொல்லுங்க? நம்ம என்ன அவ்வளவு பெரிய நீதிமான்களா? நம்ம என்ன அவ்வளவு ஆபிரகாம் மாதிரி, ஈசாக்கு மாதிரியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தாங்க ரோல் மாடல். உங்க பிள்ளைகள் உங்ககிட்ட தானே ஸ்பிரிச்சுவாலிட்டி கத்துக்க முடியும். 6 நாள் அவன் ஸ்கூல்ல கத்துக்கிறான் பாடத்தை, அந்த 6 நாளும் ஸ்பிரிச்சுவல் அவன் உங்ககிட்ட தான் கத்துக்கணும். நீங்க தான் நடமாடுகிற நிருபம், நீங்க தான் காஸ்பல். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அவன் சுட்டி டிவி பார்த்தா இது ரிமோட்டை வாங்கி 2020 பாக்குறீங்க, எப்படி உருப்பிடுவான் சொல்லுங்க?
நீங்க சர்ச்சில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சர்ச்சை எப்படிப்பட்ட இடமா நினைக்கிறீங்க? சர்ச்சுங்கிறது ஏதோ உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற குடவுனா, உங்களை திருத்துற இடம், உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற இடம். உட்கார்ந்து குடும்பமா ஜெபம் பண்ண கத்துக்குங்க முதல்ல. அதே மாதிரி பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பும் போது காலை 5 மணிக்கு எந்திச்சு அனுப்புறீங்க, ரொம்ப கஷ்டம் தான், இல்லைன்னா சொல்லல. அவ்வளோ கஷ்டப்பட்டு கணவன் மனைவிமா ஏந்திரிச்சு சாப்பாடை கட்டி பேக்ல போட்டு எல்லாம் பண்ணி அந்த பிள்ளையும் பாவம் தூக்கத்துல அரை தூக்கத்துல ஓடுது. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணீங்களா? யாராவது வேன்ல ஏத்தமா ஜெபம் பண்ணீங்களா? ஓடு ஓடு நாயே பேய வந்துச்சு பாரு, வேன் வந்து நிக்குது, இன்னும் தூங்குறியே எருமாடு, என்னென்ன வார்த்தை சொல்லி எழுப்பி ஓட்டுறீங்க. ஓகே சொத்துறோம், அது உங்க இஷ்டம், என்ன வேணா செய்யுங்க. சிலர் அன்பாவும் கொண்டு போய் ஏத்துறீங்க, டார்லிங் வா வந்துருச்சு வண்டி வந்துருச்சுன்னு நீங்க போய் ஏத்துறீங்க. நல்லது, உங்களை இல்லைன்னு சொல்லல. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிருக்கீங்களா? என்னைக்காவது நிக்க வச்சு? உங்க பிள்ளைய நீங்க ஸ்கூலுக்குள்ள மட்டும் அனுப்பல, உலகத்துக்குள்ளயும் அனுப்புறீங்க. உங்க பிள்ளைய அங்க போகும்போதுதான் உலகத்தை கத்துக்கும். கூட படிக்கிற பிள்ளை பேசுற கெட்ட வார்த்தை அங்கதான் வரும், அங்க பேசுற சினிமா கதையா அங்கதான் வரும். அதெல்லாம் நம்ம பிள்ளைய தொடக்கூடாதுன்னா முதல்ல கர்த்தருடைய கிருபை, ரெண்டாவது உங்க ஜெபம். நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ண பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இருக்கிற பெற்றோர், ஆவிக்குரிய பெற்றோர்லாம் சோம்பேறிகள். உங்களை சொல்லல, சோம்பேறிகள். பிள்ளைய ஸ்கூலுக்கு இப்படி அனுப்பி விட்டோம்னா என்னைக்கா ஜெபம் பண்ணிருக்கீங்க பிள்ளைக்கு? இதுல வேற ஒரு கத்து வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு மாசம் 500 அனுப்பிட்டா பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும். எவன் சொன்னா? யார் சொன்னது? மாசம் மாசம் ஊழியத்துக்கு 500 அனுப்புனா பிள்ளை நல்லா இருக்கும் எவன் சொன்னா? 500 அனுப்புனீங்கன்னா பிள்ளை நல்லா இருக்கும். எவனுக்கு அனுப்புறீங்களோ அவன் பிள்ளை. உன் பிள்ளைக்கு நீ தான் ஜெபம் பண்ணணும், வேற எவனும் ஜெபம் பண்ண முடியாது உலகத்துல. ஊழியக்காரனை கூப்பிட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா ஏதோ நாங்க ஜெபம் பண்ணிட்டு போயிருவோம். உன் பிள்ளைக்கு நீங்க தான் ஜெபம் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் நீங்க தான் தேவ சமூகத்துல காத்திருக்கணும். நீ காத்திருக்கிறதுக்குள்ள ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. நீங்க பிள்ளைக்கு ஜெபம் பண்ண முடியாம அப்படி என்ன ஒரு பெரிய பிஸி சொல்லுங்க? உங்க பிள்ளைகளுக்கு எதை கொடுக்குறீங்களோ இல்லையோ இயேசுவை கொடுத்துருங்க, அதான் நல்லது. நான் சொல்றேன் கவனிங்க, ஆடு மேய்க்கிற தாவீத ராஜாவா மாத்தவும் அவரால் முடியும். ராஜாவா உட்கார்ந்து இருக்கிற நேபுகாத் நேச்சார புல்லு மேய வைக்கவும் அவரால் முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உன் பிள்ளை ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்துருச்சுன்னா எப்படியும் உயர்த்தி கொண்டு மேல உட்கார வச்சிருவார். எல்லா படிப்பும் இருந்து தேவனுக்கு கீழ்ப்படியலன்னு வச்சுக்கோங்க, நொறுக்கி போட்டுருவார். படிப்பு ஒரு மனுஷனுக்கு பணம் தரும், அந்தஸ்து தரும், ஆஸ்தி தரும், எல்லாம் தரும். ஆனா மனுஷனா மாத்தாது. அது ஒருவேளை மனுஷனா மாத்தி இருந்தா ஏன் டாக்டர்ஸ் எல்லாம் குடிக்கிறவங்க சிகரெட் பிடிக்கிறவங்க இருக்க போறான்? தீவிரவாதிகள் இருக்கிறானே அவனை படிக்காதவன் நினைக்கிறீங்களா? அதுலயும் ஹை எஜுகேட்டட்லாம் இருக்கான். படிப்பு ஒரு மனுஷனா மாத்தாது. ஆனா ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான்னு வச்சுக்கோங்க, அந்த நிமிஷமே அவன் மனுஷனாய் மாறுகிறான். எல்லா கெட்ட பழக்கமும் அவனை விட்டு போகுது. கெட்ட பழக்கம் அப்பனா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனா மாத்துறது இயேசு தானே ஒழிய படிப்பு இல்ல. படிப்பு தேவை, அது உங்களுக்கு பணம் கொடுக்கும், அந்தஸ்து கொடுக்கும். நான் சொல்றேன் படிப்பு இல்லாவிட்டாலும் அது கிடைச்சிடும். நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய டாக்டர் இருந்தார், மிகப்பெரிய டாக்டர். 1990s நான் சொல்றேன். ஒரு அன்னைக்கே ஒரு சர்ஜரிக்கு வந்து 2 லட்சம் 3 லட்சம் வாங்குவார் அன்னைக்கு. அப்படிப்பட்டதான ஒரு சயின்டிஸ்ட், ஒரு டாக்டர். கல்யாணம் பண்ணல. அவர் சில வருஷங்களுக்கு முன்னாடி சூசைட் பண்ணி செத்து போயிட்டார். 6வது ஃப்ளோர்ல இருந்து மேல இருந்து கீழே குதிச்சு செத்துட்டார். அவர் மிகப்பெரிய கார்டியாலஜிஸ்ட், அதாவது இருதய மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், மிகப்பெரிய டாக்டர். சூசைட் பண்ணி செத்துட்டார். அவருடைய அந்த பிரிஸ்கிரிப்ஷன் பேட்ல எழுதி வச்சிருக்கிறார். என்ன எழுதிட்டு செத்தார் தெரியுமா? 6 வருஷமாக மனபாரம், துக்கம், இதை மாத்துறதுக்கு எனக்கு வழி தெரியல, என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டேன், ஆகவே நான் போகிறேன்னு எழுதிட்டார். அத்தனை பேருக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய தெரிஞ்சவருக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறது இயேசுதான்னு தெரியாததுனால செத்தே போயிட்டான் பாருங்க. அப்படின்னா படிப்பு ஒருத்தனுக்கு இளைப்பாறுதலை தராது, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இளைப்பாறுதலை தர முடியும். எத்தனையோ பேர் படிச்சு முடிச்சுட்டு வீடு வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு 60 வயசுல பைபிளை பிரிச்சுட்டு உட்காந்துருப்பான் வீட்டுல. பாத்தீங்களா? 60-70 வயசுல என்ன பண்ணிப்பாங்க? சார்லஸ் டார்வினே எவால்வேஷன் தியரியை கொண்டாந்து சார்லஸ் டார்வினே சாகும்போது பைபிள் படிச்சு தான் செத்தாராம். காரணம் என்ன தெரியுமா? சாகும்போது தான் அவருக்கு ஞானம் வருது, இத்தனை வரைக்கும் நான் சம்பாரிச்ச பணம், ஆஸ்தி, பேர், புகழ், இது எதுவும் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போகாது, பைபிள் தான் கொண்டு போகணும். அதுக்கு 60 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இன்னைக்கே உங்க பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுங்க. ஒருவேளை உங்களால உங்க பிள்ளைய படிக்க வைக்க முடியல, உங்க பிள்ளைய நீங்க காப்பாற்ற முடியல, உங்க வாழ்க்கை சடனா முடிஞ்சிருச்சுன்னா கூட நான் சொல்றேன், நீங்க இயேசுவை கொடுத்துட்டீங்கன்னா அந்த இயேசு பிள்ளைய காப்பாத்தி பத்திரமா கொண்டு பரலோக ராஜ்யத்துல சேர்த்துருவார். அல்லேலூயா. உங்க பிள்ளைக்கு பணம் ஆஸ்தி கொடுக்கறதுல 2வது,
இயேசுவை கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா.